மோடியும் வேண்டாம், எவனும் வேண்டாம். திமுகவில் இணைந்த பிரேமலதா அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கடந்த சில நாட்களாகவே ஜனவரியில் நல்ல முடிவு எடுப்போம் என்று கூறி வந்த நிலையில் தற்போது திமுகவுடன் கூட்டணி உறுதியாகிவிட்டதாக தகவல்கள் கசிகின்றன. ஆரம்பத்தில் 20 தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் என கெத்தாக கேட்ட தேமுதிகவிற்கு திமுக தரப்பு 8 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் வழங்க சம்மதம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் ராகுல் காந்தியை சந்தித்துவிட்டு திரும்பிய கையோடு கனிமொழி எம்பி அவர்கள் பிரேமலதாவிடம் போனில் பேசியதுதான் இந்த டீலை ஓகே செய்ய முக்கிய காரணம் என்று சொல்லப்படுகிறது. யார் எந்த கூட்டணியில் இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை என்று நேற்று வரை கிண்டலெடுத்த பிரேமலதா வரும் 3ஆம் தேதி தனது அதிகாரப்பூர்வ முடிவை அறிவிக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். அதிமுக கூட்டணியில் ராஜ்யசபா சீட் தராத அதிருப்தியில் இருந்த தேமுதிக இப்போது ஆளுங்கட்சியுடன் கைகோர்க்க துணிந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. விஜயகாந்தின் பிறந்த மண்ணான மதுரையிலேயே இதற்கான பிள்ளையார் சொல்லி போடப்பட்டதாக தெரிகிறது. இந்த 8+1 கணக்கு பலிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த நிலையில் விஜயகாந்த் என்கிற ஒற்றை முகத்துக்காகத்தான் தேமுதிகவில் இருக்கிறோம். அதை பகடைக்காயாக நாலாபுறமும் பேரம் பேசி கட்சியின் பெயரையும் நம்பகத்தன்மையும் சிதைக்கிறார் பிரேமலதா. தமிழக அரசியல் கட்சிகளில் 0.45% வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய தேமுதிகவிற்கு தற்போது மிகப்பெரிய மவுஸ் ஏற்பட்டிருக்கிறது. விஜயகாந்த் மறைவுக்கு பின் தேமுதிக மீது அனுதாப அலை வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டு இருக்கும் நிலையில் தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்கும் என்பதை ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கடலூரில் நடைபெறும் மாநாட்டில் அறிவிப்பேன் என தெரிவித்த பிரேமலதா விஜயகாந்த் அந்த மாநாட்டில் கூட்டணி பற்றி முடிவு எடுத்துட்டேன், ஆனால் இப்போது அறிவிக்கவில்லை என சஸ்பெண்ட் வைத்து மாநாட்டையே முடித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து நிருபர்கள் அவரிடம் கூட்டணி குறித்து கேட்கும் போதெல்லாம் இன்னும் கால அவகாசம் இருக்கிறது, வேறு கட்சிகள் யாரும் வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை, தேர்தல் தேதியும் அறிவிக்கவில்லை, தக்க சமயத்தில் நான் கூட்டணி குறித்து அறிவிப்பேன், சூசகமாகவே பேசிக்கொண்டு இருக்கிறார். தற்போது இறுதி கட்டமாக பாஜக கூட்டணியில் இணைவதற்கு பியூஷ் கோயலுக்கு திமுக கூட்டணியில் இணைவதற்கு அமைச்சர் ஏவா வேலுவும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். பிரதமர் மோடி வருகையின் போது தேமுதிகவை கூட்டணியில் இணைத்துவிட வேண்டும் என பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். ஆனால் அது தோல்வியில் போய் முடிந்தது. இப்போதும் பாஜக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வருகிறது. ஏற்கனவே ராஜ்யசபா சீட்டு தராததால் அதிமுக மீது அதிருப்தியில் இருந்த பிரேமலதா விஜயகாந்த் முதல் கட்டமாக திமுகவுடன் பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறார். திமுக தரப்பில் மதிமுக 12 தொகுதிகள் கேட்டு அடம்பிடித்து வருகிறது. இந்த நிலையில்தான் மதிமுக கூட்டணியில் சேரவில்லை என்றால் தேமுதிகவை கூட்டணியில் சேர்க்கலாம் என அறிவாலயத்தில் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டிருந்தது. தேமுதிக கூட்டணியில் சேருவதால் திமுதிகவிற்கு பலம் என்ற கருத்து முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அமைச்சர் ஏவா வேலு பிரேமலதா விஜயகாந்துடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அப்போதுதான் பிரேமலதா விஜயகாந்த் தனக்கு 18 தொகுதி தரணும், ஒரு ராஜ்யசபா சீட்டு தரணும், தேர்தல் நிதி தரணும் என மிகப்பெரிய பட்டியலையும் நீட்டியிருக்கிறார். இது குறித்து மு.க. ஸ்டாலின் தரப்பில் 6 தொகுதிகள் ஒதுக்கி தரப்படும், தேர்தல் நிதியும் தேவையான அளவுக்கு தரப்படும் என கூறப்பட்டுள்ளது. இந்த பேரத்துக்கு பிரேமலதா விஜயகாந்த் ஒத்து வராததால் அதிமுக தரப்பில் ராஜேந்திர பாலாஜி மூலம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது. அப்போது 30 தொகுதிகள் தனக்கு தரணும், ராஜ்யசபா சீட்டு தரணும் என பிரேமலதா விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஆனால் இதற்கு எடப்பாடி பழனிசாமி உடன்படவில்லை. இதற்கிடையே பாரதிய ஜனதா கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிரேமலதா விஜயகாந்த் தனக்கு 30 இடங்கள், ஒரு ராஜ்யசபா பதவி, ஒரு அமைச்சர் பதவி என பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறார். இதற்கு பாஜக தரப்பில் சம்மதம் தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில் தற்போது அடுத்த வாரம் தமிழ்நாடு தேர்தல் நிலவரம் குறித்து தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் ஆய்வு நடத்த இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது.
இந்த நிலையில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் பிரேமலதா விஜயகாந்த் தள்ளப்பட்டுள்ளார். இதற்கிடையே ஆளுநர் நடத்திய தேநீர் விருந்தில் தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ் கலந்து கொண்டிருந்தார். அப்போது நயினார் நாகேந்திரன் அவரை சந்தித்து பேசியிருந்தார். இந்த சந்திப்பு அரை மணி நேரம் நடைபெற்றது. அப்போது பாரதிய ஜனதா கட்சியில் இணையும்படி நயினார் நாகேந்திரன் LK சுதீஷை வலியுறுத்தி கேட்டிருக்கிறார். ஆனால் ஏற்கனவே LK சுதீஷ் டெல்லி சென்று பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நயினார் நாகேந்திரனின் LK சுதீஷ் பேசும்போது கட்சி தலைமையிடம் பேசி முடிவை சொல்கிறேன் என சொல்லிவிட்டு அங்கிருந்து விடைபெற்றார். இதற்கிடையே தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரேமலதா பிப்ரவரி 2வது வாரத்தில் தனது முடிவை தெரிவிப்பேன். இதுவரை தேமுதிக தொண்டர்களுக்கு அண்ணியாக இருந்தேன், இனிமேல் அம்மாவாக இருப்பேன் என பேசியிருக்கிறார். இதற்கிடையே டெல்லியில் இருந்து அமித்ஷா தரப்பில் பிரேமலதா விஜயகாந்திடம் பேசப்பட்டு இருக்கிறது. அப்போது தேர்தல் நிதியாக மிகப்பெரிய அளவு செலவு தொகையை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளும். 20 தொகுதிகள் ஒதுக்கி தரப்படும். வேறு மாநிலத்தில் இருந்து ராஜ்யசபா பதவி பெற்று தரப்படும் என பேசப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் நிமித்தமாகவே திமுக பக்கம் இணையலாம் என்கிற முடிவு எடுத்து வைத்திருந்த பிரேமலதா விஜயகாந்த் இப்போது இறுதி கட்டமாக பாஜக பக்கம் பல்டி அடித்து இருக்கிறார். இது குறித்து அறிவிப்பை அவர் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 2வது வாரத்தில் அறிவிப்பார் என தெரிகிறது. இந்த நிலையில்தான் பிரேமலதாவின் பேரத்தை சலிக்காத தேமுதிக நிர்வாகிகள் விஜயகாந்த் என்கிற ஒற்றை முகத்துக்காக தான் தேமுதிகவில் இருக்கிறோம், அதை பகடைக்காயாக நாலாபுரமும் பேரம் பேசி கட்சியின் பெயரையும் நம்பகத்தன்மையும் சிதைக்கிறார் பிரேமலதா. விரைவில் அவர் முடிவெடுக்காவிட்டால் கூட்டணிக்கு எந்த கட்சியும் அழைக்காமல் தவிர்த்துவிடும் அபாயமும் இருக்கிறது என அஞ்சுகிறார்கள். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வருகிறது. குறிப்பாக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக சேருமா இல்லையா என்பதை தற்போது அரசியல் வட்டாரங்களில் முக்கிய பேசுபொருளாக மாறியுள்ளது. அதிமுக தேமுதிக இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை நீண்ட நாட்களாக இழுபறியில் நீடித்து வரும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்துக்கு 2 நாள் அவகாசம் வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வரும் ஜனவரி இறுதிக்குள் மதுராந்தகத்தில் அதிமுக பாஜக தலைவர்கள் பங்கேற்கும் பிரம்மாண்ட மாநாடு நடைபெற உள்ளது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள உள்ளதாக கூறப்படும் நிலையில் அதற்கு முன்பாகவே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இறுதி வடிவம் கொடுக்க வேண்டும் என பாஜக மேலிடம் தரப்பில் இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சூழலில்தான் தேமுதிக உடனான பேச்சுவார்த்தையை விரைந்து முடிக்க அதிமுக தலைமை தீவிரமாக செயல்பட தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் என 3 தரப்புடனும் மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதால் சொல்லப்படும் நிலையில் அந்த கட்சிகள் அனைத்துமே அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் பிரதமர் மோடி தமிழகம் வர இருப்பதால் அதற்கு முன் கூட்டணியை இறுதி செய்ய வேண்டிய நெருக்கடி எடப்பாடிக்கு ஏற்பட்டுள்ளது. சீக்கிரம் கூட்டணியை இறுதி செய்ய வேண்டும் என அமித்ஷாவும் நெருக்கடி கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால் தான் தற்போது எடப்பாடி பழனிசாமி தேமுதிக கெடு விதித்துள்ளார் என்கின்றனர் அரசியல் வட்டாரத்தினர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.